வணக்கம். வைகாசி விசாக விரதம் தீமைகளை அழித்து நன்மைகளை அருளுவதற்கு ஏற்பட்டது முருகனின் தோற்றம். விசாகம் ஞானத்திற்குரிய நட்சத்திரம். வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து பால் காவடி எடுத்து முருகனை வணங்கினால் ஞானமும் கல்வியும் பெருகும். துர்தேவதைகளின் கொடுமைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் வைகாசி விசாகம் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பெண்கள் மோர், பானகம், தயிர் சாதம் ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். வைகாசி விசாகம்தான் யமதர்மன் அவதரித்த நாளாகும். இந்நாளில் யமனுக்கு தனி பூஜை செய்வது உண்டு. யம பூஜை செய்வதால் நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுளை அவர் வழங்குவதாக ஐதீகம். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் உலக மக்கள் உயர்வுக்காக இவ்வாறு திரு அவதாரம் செய்தார். அருவமும் உருவமாய் அனாதியாய் பலவாறொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தான் குதித்தனன் உலகமுய்ய. இவ்வாறு முருகனின் தோற்றம் பற்றி கந்த புராணம் கூறுகிறது. வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை தொழுது வணங்கினால் பகை விலகும், துன்பம் நீங்கும். இந்நாளில் குடை, செருப்பு, மோர், பானகம், தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வதால் திருமண பேறு கிட்டும், குழந்தை பேறு உண்டாகும், குலம் தலைத்து ஓங்கும், ஆபத்துகள் அகலும். வைகாசி விசாகத்தன்று முருகனுக்குரிய 6 எழுத்து மந்திரங்களான ஓம் சரவண பவ, ஓம் முருகா, ஓம் செந்திலாண்டவா, ஓம் பழனியாண்டவா, ஓம் சண்முகா என்பவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லலாம். திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. முருகன் கோயில் அமைந்துள்ள மலையை சுற்றி கிரிவலம் வந்தால் சிறப்பானது. இந்த விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கப் பெறும். நன்றி.